ஆசீர்வதிப்பாராக. இந்த சமயத்தில் அநேகருடைய உள்ளங்களிலே அநேக விதமான கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கும். என்னுடைய உள்ளத்தில் கூட அநேக வருடங்கள் சிறுவனாய் இருந்த சமயத்தில் கேள்விகள் எழும்பிக் கொண்டிருந்தது. ஏன் 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 என்று சொல்லி. ஏனென்றால் எனக்கு 2 வயது இருந்த பொழுது என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள். வளர்ந்து வருகிற சமயத்தில் எனக்கு 10 வயது இருந்த சமயத்தில் என்னுடைய தகப்பனார் மலேசியா தேசத்தில் பிறந்தவர். நானும் அங்கேதான் பிறந்தேன். அவரோடு கூட நான் இந்தியா தேசத்துக்கு வந்தேன். 15 நாட்களில் 35 வயது உள்ள அழகான என்னுடைய தகப்பனார் மரித்து விட்டார். இப்பொழுது கேள்விக்கு மேல் கேள்வி. ஏன் கடவுள் இருக்கிறாரா? கடவுள் ஏன் என்னை இப்படி தண்டிக்கிறார்? மற்றவர்கள் எல்லாரும் பெற்றோடு கூட இருக்கும்போது நான் ஏன் கண்ணீரோடு தனிமையில் இருக்க வேண்டும்? இந்த கடவுள் அன்புள்ள கடவுளா என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தில் அதிகமான கேள்விகள் எழும்பினது. ஆனால் ஒருவரும் அந்த கேள்வியை எனக்கு பதில் சொல்ல இயலவில்லை. ஆனாலும் இந்த தனிமையிலே தாய் தகப்பன் இல்லாத நிலையத்திலே ஒருவர் எனக்கு உதவி செய்தார்கள். நான் அவர்களுக்கு நன்றியாயிருக்கிறேன். ஆனாலும் தெய்வம் ஒன்று நம்மை எப்பொழுதும் பார்க்கிறார், காக்கிறார் என்பதை ஒரு உணர்வுக்குள்ளாக வரும்படியாக என்னை வளர்த்து உதவி செய்தவர்கள் எனக்கு புகட்டினார்கள். என்னுடைய வாழ்க்கையில சிறுமைகள் வந்த சமயத்தில் நான் அநேக நேரம் அழுததுண்டு. அப்படி வளர்ந்து வந்து நான் திருமணம் எனக்கு ஆன பொழுது என்னுடைய மனைவி செவித்திறன் குறைவுள்ள பிள்ளைகள் மத்தியில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார். லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஃபார் த டெஃப், ஜெமினியில் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது. அப்பொழுது இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கேள்விகள் எழும்பினது. ஆனாலும் அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற, பிள்ளைகளை கவனிக்கிற அவருடைய பெற்றோர்கள் எத்தனையோ கேள்விகள் இருந்தாலும் அவர்களுக்கு கடவுள் கொடுத்த குழந்தையை அவர்கள் மறுதலித்து விடவில்லை, தள்ளிவிடவில்லை. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை தாய் தகப்பன் மறந்து விடலாம், நம்முடைய ஹெல்த் கண்டிஷன் கூட நம்மை விட்டு விடலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை கைவிடுவதில்லை. அருமையான பெற்றோரை கவனிங்க. இந்த கேள்விகள் மத்தியிலேயும் இன்னொரு கேள்வி சிலருடைய குடும்ப வாழ்க்கையில் உண்டு. அது என்னவென்று கேட்டால், எனக்கு குழந்தை இல்லையே, எப்பொழுது கடவுள் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பார்? அப்படின்றால் அதற்கும் ஆண்டவருடைய சித்தத்தை தான் நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் என்று நாம் மனதில் எடுத்துக்கொள்வோமானால் உள்ளத்தில் ஏற்படுகிறதான கவலை, கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டாயிருக்கும். அநேகர் வெளி தோற்றத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஹேண்டிகேப்டா இருக்கலாம். ஆனால் ஆன்மாவிலே பார்க்கும்போது, உள்ளத்தில் பார்க்கும்போது இந்த உள்ளான மனுஷன் எத்தனையோ பேர் பல விதங்களிலே ஹேண்டிகேப்டா இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் ஹேண்டிகேப்டா இருந்தாலும் ஒரு முகமலர்ச்சியோடு சிரிக்கிறார்கள். ஆனால் நார்மலா இருக்கிற மனிதன் சிரிக்க முடியவில்லை. பாருங்க, நம்ம வெளி தோற்றத்தை தான் பார்க்கிறோம், ஆனால் தெய்வம் நம்முடைய மனநிலையை பார்க்கிறார். பெற்றோர்களே, நண்பர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான இப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ தீய வழிகளில் போகாமல் இந்த பிள்ளைகள் பெற்றோருடைய உதவியினால், பெற்றோர்
அளிக்கப்படுகிறதான மற்றவர்களால் அவர்களுக்கு உதவி கிடைக்கிறது, உள்ளத்தில் அமைதி கிடைக்கிறது. அழகாய் தோற்றம் அளிக்கிறவர்களுடைய மனநிலையில அந்த சமாதானம் இல்லை, மெய்யான சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த பிள்ளைகளுடைய முகத்தில் பார்க்கிறதான ஒரு முக மலர்ச்சியை நாம் கண்டு ரசிப்பதற்கு ஆண்டவன் கொடுத்துதான் அந்த பெரிய பாக்கியத்துக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலேயும் இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொடுத்த இந்த பிள்ளை தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. அது மாத்திரமல்ல, அதில் இருக்கிற தெய்வீக தன்மைகளை நாம் பார்த்து அந்த பிள்ளைகளால் வரும் ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஸ்டேஜில் ஒரு வசனம் போட்டிருக்குது, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு பக்கத்தில் துக்கம், ஆனால் கடவுள் கொடுத்திருக்குதான இந்த பிசிக்கலி ஹேண்டிகேப் சில்ட்ரனாக இருந்தாலும் அவர்களை பார்க்கும் பொழுது உண்மையான ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான, நான் கடவுளால் கொடுக்கப்பட்ட தண்டனை என்று சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த 10 வயதுக்குள்ளாக தாய் தகப்பனை இழந்ததினாலே உள்ளத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம் வேதனை எல்லாம் இருந்தாலும் வளர்ந்து வந்த சமயத்தில் ஒரு 26 வருஷத்துக்கு முன்னால் சமீபத்தில் தான் நான் ஆண்டவரை, இயேசு ஆண்டவரை நோக்கி நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த பொழுது, மகனே, நீ அனாதையாய் இருந்த பொழுது நான் உன்னை காப்பாற்றினேன், அனாதை குழந்தைகளை காப்பாற்று. அந்த கட்டளையை எனக்கு தெய்வம் கொடுத்தார். அதனாலே குடும்பமாக சேர்ந்து நாங்கள் ஒரு அனாதை இல்லம் வைத்திருக்கிறோம். ஆனால் அனாதை இல்லைன்னு சொல்றது, இல்லம் என்று சொல்றதில்ல. அந்த இல்லத்தின் பெயர் மைக்கேல்ஸ் சிறுவர் இல்லம் என்று பெயரிட்டு இதுவரைக்குமாக ஒரு 25 வருஷங்களாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை எடுத்து வளர்த்து அவர்கள் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஆகும்படியாக இந்த வருஷத்திலேயும் ஒரு 5 பிள்ளைகள் MA பட்டம் படித்து அவருடைய விடோ மதர்ஸ், அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதான தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு இந்த விதமான கல்வியை புகட்டி அவர்களை அந்த தாயார் இடத்துல திரும்பவுமாய் ஒப்பு கொடுத்து, நீ போய் உன் தாயை காப்பாற்று, நீ நல்ல வேலை செய்து தாயாரை காப்பாற்று, எங்கிட்ட நீ திரும்ப வர வேண்டாம், உதவி இல்லைன்னா உதவி வேணும்னா வா, சம்பாதிச்சு ஒரு பைசா எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், தாயாரை காப்பாற்று. பாருங்க அருமையானவர்களே, கடவுள் நமக்கு அவரை நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு ஒரு வழி காட்டுகிறார். அதனாலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மனிதனுடைய வாக்கெல்லாம் மாறி போய்விடும். ஆனால் இந்த பிள்ளைகள் மேல் நீங்கள் கடவுளுக்கு மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு நாள் ஆண்டவர் விடுதலை தருவார், சுகம் தருவார், நார்மல் ஆக்குவார். அப்படி எத்தனை பிள்ளைகள் நார்மல் ஆக்கி இருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வேத வசனங்களை நம்பி, கடவுளை நம்பி, அந்த பிள்ளைகள்னால நம்முடைய வாழ்க்கையை நொந்து கொள்ளாதபடி, நான் மறுபடியும் சொல்றேன், கேள்விகளை உள்ளத்தில் கொண்டு வராதபடி நான் இப்போ முடிக்க போறேன். பெற்றோருக்காக சொல்லுகிறேன். அம்மா ஒரு நிமிஷம். கேள்விகள் உள்ளத்தில் எழுப்பாதபடி ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக அவருக்கு தோத்திரம் சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நான் வளர்த்து எடுக்க எனக்கு பலன் தாரும், கிருபை தாரும். அதை தான் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அதுக்கு பதில், ஏன் இந்த பிள்ளை இப்படி எனக்கு பிறந்துச்சு, ஏன் நான் இப்படி இருக்கணும், அதெல்லாம் அந்த கேள்வியை மனதில் கொண்டாடாமல் ஆண்டவர் கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காக தேவனை நாம் துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படினால் நம்மை நாம் வெறுத்து கொள்ள மாட்டோம். பாருங்க, நான் சொன்னது போல உள்ளான ஒரு ஆன்மா, இந்த ஆன்மா எத்தனையோ நார்மல் பீப்புள், நல்லா இருக்கிறவங்க எத்தனையோ பாவம் செய்யறாங்க, திருடுறாங்க, பொய் சொல்றாங்க, கண்ட காரியங்களை செய்யறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் அந்த விதமான தீமைகளுக்கெல்லாம் விலக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய மனநிலை சுத்தமாக இருக்கிறது. அப்படின்னா அவங்களுக்கு
பரலோக ராஜ்யத்துக்கு அவர்கள் ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பெற்றோர்களே, கடவுள் கொடுத்ததான இந்த பாதையை, இந்த வழிமுறையை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிள்ளைகள் மேல் நாம் அன்பு காட்ட வேண்டும். அவர்களுக்கு அன்பு தான் தேவை. எங்கள் வீட்டிலே 5 டெஃப் சில்ட்ரன் வச்சுருந்தோம். 5 ஊமை பிள்ளைகளை நாங்கள் எங்கள் வீட்டில் வைத்திருந்தோம். அந்த ஊமை பிள்ளைங்க படுத்துகிற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த மாதம் 10ஆம் தேதி இன்னொருத்தனை அரைஞ்சிட்டானா, அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஓங்கி அரைவான். ஏண்டா அவனை அடித்த? போன மாதம் என்னை கன்னத்தில் அடித்தான், ஞாபகம் வந்தது, அடித்தேன். பாருங்க, இந்த பிள்ளைங்களுக்கு அந்த அந்த வஞ்சகாவி கூட இல்லை. ஸோ இந்த பிள்ளைகளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆன்மாவில் சமாதானம் தருவார். இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தேவன் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பத்தில் இந்த பிள்ளைகள் நார்மல் ஆகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய யாவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்ய போகிறேன். அருமையான பரலோக பிதாவே, இந்த வேளையிலேயும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ ஏக்கத்தோடு, இருதயத்தில் பாரத்தோடு, கண்களிலே கண்ணீரோடு கூட ஆண்டவரே அவர்கள் கடந்து செல்லுகிறதான பாதையில் கஷ்ட நிலையை உணர்ந்து ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறவர்களை நீர் தொட்டு அவளை ஆசீர்வதித்து உந்தன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்ட வாக்கின்படியே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மூலமாக ஒரு மறுமலர்ச்சியை கட்டளையிடும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும், அற்புதத்தை செய்யும். இயேசுவே, நீர் அற்புதங்களின் ஆண்டவர். உம்முடைய கரத்தை நீட்டி இந்த பிள்ளைகளை தொட்டு அவரை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும்படியாக ஆண்டவர் இயேசு உதவி செய்வாராக. அப்பா, நம்மை நம்பினவர்களை ஒருபோது நீர் கைவிட்டதில்லை. எங்கள் பிள்ளைகளை நீர் தொடுவீராக. எங்கள் பிள்ளைகளை குணமாக்கும். எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். எங்கள் இரக்கம்